என்ன அழகா ரதி மாதிரி இருக்கு. என் கண்ணே பற்றும் போல் இருக்கு. இருமா. ஏம்மா? என்னம்மா? அவங்க என்ன ஏதாவது கேட்பாங்களா? என்ன கேட்ட போறாங்க? பேர் என்னன்னு கேட்பாங்க, என்ன படிச்சிருக்கேன்னு கேட்பாங்க, பாட தெரியுமான்னு கேட்பாங்க. தெரிஞ்சா தெரியும்னு சொல்லு, தெரியலன்னா தெரியலன்னு சொல்லிட்டு போ. எனக்கு பயமா இருக்குமா, மனசுக்குள்ள தட தடான்னு அடிச்சுக்குது. காயத்ரி SSLC வரை படிச்சிருக்கா, அதோட படிப்பை நிறுத்திட்டேன். அதுக்கு மேல படிச்சு வேலைக்கு போகுது. அதுதான் ரொம்ப நல்லதுங்க. நானும் என் தம்பிக்கு எத்தனையோ இடத்துல பாத்துட்டேன். எல்லாரும் BA MAங்கிறாங்க. நீங்க கொடுத்த விளம்பரத்துல பொண்ணு SLC வயசு 16 படிச்சதும் இந்த பொண்ணுதான் எங்க குடும்பத்துக்கு லாய்க்குன்னு முடிவு பண்ணிட்டேன். அதுக்கு முக்கியமான காரணம் நானும் SSLCக்கு மேலே படிக்கல. ரொம்ப நல்ல பொருத்தம். நமஸ்காரம் பண்ணிக்கமா. பரவாயில்ல பரவாயில்ல. இருக்க சுமங்கலியா இருமா. உன் பேரு, படிப்பு, வயசு எல்லாமே உங்க அப்பா சொல்லிட்டாரு. உன் அழகை நாங்க பார்த்தோம். இனிமே கேட்கறதுக்கு என்ன இருக்கு? என்ன ராஜா? ஆமா ஆமா, காயத்ரிய எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன காயத்ரி, என் தம்பி உனக்கு பிடிச்சிருக்கா? அவ கொஞ்சம் ஷை டைப். ஒரே பொண்ணு, செல்லமா வளர்த்தோம். காலாகாலத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னுதான் பத்திரிகையில விளம்பரம் கொடுத்தோம். எத்தனையோ பேர் பெண் கேட்டு வந்தாங்க, எழுதினாங்க. அதுல நீங்க எழுதின சம்பந்தம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மாமியார் மாமனார் பெரிய குடும்பம்னா அதை காயத்ரியால சமாளிக்க முடியாது. அதான் ஒரே பிள்ளைன்னு அவருக்கு பிடிச்சு போச்சு. ராஜரத்னத்துக்கு தாய் தந்தை எல்லாமே நான் தான். அவனுக்கு 3 வயசா இருக்கும் போதே எங்க அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்க. எங்க வீட்டுக்காரர் மிலிட்டரியில வேலை பார்த்துட்டு இருந்தாரு. 16 வருஷம் நாங்க காஷ்மீர்ல குடியிருந்தோம். திடீர்னு அவர் இறந்து போயிட்ட உடனே சென்னைக்கு எங்க சொந்த வீட்டுக்கே வந்துட்டோம். இப்ப தன்னா அமெரிக்காக்கு இறால் மீனை எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொரு வருஷம் குறைஞ்சது ஒரு 20 லட்சம் டர்ன் ஓவர் ஆகுது. வெரி குட். இறால் பிசினஸ் இப்ப தங்கமாச்சே. நீங்க மீனெல்லாம் சாப்பிடுவீங்களா? நோ, நாங்க சுத்த சைவம். இத பாருங்க, பெண்ணுக்கு சீரெல்லாம் நிறைய செய்வோம். நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்கன்னு சொல்லிடுங்க, பின்னால தகராறு வேண்டாம். ஐ ஆம் சாரி, சீர்வரிசை எதுவும் தேவையில்லை. நீங்க கொடுத்தாலும் வேண்டாம். நீங்களா விரும்பி ஏதாவது நகை போட்டா போறோம். பணம், சாமான், சட்டி போட்டு இன்னி அளவு கூட வேண்டாம். இத பாருங்க, எங்களுக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு. அவ பிறந்த நாள்ல இருந்தே அவ அம்மா இவ கல்யாணத்துக்காக சாமான் சேர்க்க ஆரம்பிச்சுட்டா. இப்ப அதெல்லாம் என்ன பண்றது? ஒரு பழைய சாமான் கடை ஆரம்பிச்சிருக்க. அப்பா, நான் போயிட்டு வரேன்பா. போயிட்டு வாமா. தைரியமா போயிட்டு. அம்மா, நான் போயிட்டு வரேன்பா. காயத்ரி, இனிமே நீ சின்ன பிள்ளை இல்லம்மா. விளையாட்டு தரத்தை எல்லாம் விட்டுட்டு நல்லபடியா நடந்து எங்களுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுமா. காயத்ரி இனிமே உங்க பொண்ணு. தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதாவது தவறு செய்தாலும் நல்லது கெட்டதை எடுத்து சொல்லி ஆதரிக்க வேண்டியது உங்க பொறுப்பு. இதை நீங்க சொல்லணுமா? காயத்ரி இனிமே எங்க பொண்ணுதான். நாங்க புறப்படுறோம். நான் போயிட்டு வரேன். போயிட்டு வரேன். நல்லது. ஊருக்கு போனது லெட்டர் போட்டு. காயத்ரி, எங்களை எல்லாம் மறந்துடாத. ஊருக்கு போனோன்னு அடிக்கடி லெட்டர் போடு. கந்தா, சாமான கொண்டு போய் காரணவி. என்ன இதெல்லாம்? இது முறுக்கு, சீடை, அப்பளம், வடம், ஊறுகாய். போதும். அப்பவே சொன்னேனே இதெல்லாம் எங்களுக்கு வேண்டான்னு. காயத்ரி, வாமா போலாம். பாத்தீங்க, கடவுள் புண்ணியத்துல காயத்ரிக்கு நல்ல இடத்துல சம்பந்தம் கிடைச்சது. ஒவ்வொரு இடத்துல எத்தனை ஆயிரத்தை கொட்டி கொடுத்தாலும் அது சொத்தை, இது சொத்தை, அது பத்தலை, இது பத்தலைன்னு எவ்வளவு சண்டை போடுவாங்க. எந்த வித வம்பு தும்பு இல்லாம அழகா முடிஞ்சது. நம்ம கையில என்ன இருக்கு?
யார் யாருக்கு எங்க கொடுத்து வச்சிருக்கோ அதான் நடக்கும். என்ன ஐயர், எப்படி பொண்ணு? பிரமாதம். மாமா, உங்களுக்கு சரியான ஜோடி. காயத்ரி, இவர் நம்ம வீட்டு சமயக்காரரு, சாமாயர்னு பேரு. நமஸ்காரம். இது இந்திரா, இவங்க பேத்தி. சரி சரி, உள்ள வாங்க, விவரமா பேசலாம். போதும் போதும். ஐயே, இன்னும் எவ்வளவு போர் போட்டுட்டீங்க. அழகுக்கு அழகு செஞ்சு பாக்குறதுதான் ரசனையே இருக்கு. என் தம்பி ராஜரத்னம் இருக்கானே, அவன் ஒரு பெரிய ரசிகன். வாழ்க்கைய விதவிதமா ரசிச்சு பார்க்கணுங்கிற துடிப்பு உள்ளவன். காயத்ரி, அவன் உன்னை பார்த்ததும் அப்படியே மயங்கி விழுந்தணும். அதுக்குதான் இதெல்லாம். உன்னை பார்க்கும்போது எனக்கே ஆசை வருது. ஐயே, விடுங்க, கூச்சமா இருக்கு. ஐயா ஐயா, என்ன சரசு கூப்பியா? காயத்ரியோட அலங்காரம் எப்படி இருக்கு? ரம்பையா, ரதியா, இல்ல ஊர்வசியா? காயத்ரி, ராஜரத்னம் குடுத்து வச்சவன். பாவம், ரொம்ப கூச்சப்படுது. போக போக சரியா போயிடும். காயத்ரி, தம்பி காத்திட்டு இருப்பான், மேல போமா. பேசாதீங்க. காயத்ரி, புருஷன் பொண்டாட்டிக்குள்ள என்ன கூச்சம்? புருஷனும் மனைவியும் ஒன்னா சேரும் போது எதுக்காக கூச்சப்படணும்? சிவபெருமான் பார்வதியே இடபாகத்திலேயே சேர்த்துக்கிட்டதுக்கு என்ன காரணம்? புருஷனும் மனைவியும் ஓர் உருவத்தின் இரண்டு பகுதிகள். வலது தோளத்தோட இடது தோளுக்கு என்ன வெக்கம்? வலது கண்ணத்துல இடது கண்ணு சேருதுல என்ன தப்பு? வலது கருத்தால இடது கருத்தை அணைக்கிறதுக்கு
ஏன் வெக்கப்படணும்? என்னங்க லைட் அணைச்சிருங்க. வேண்டாங்க, லைட் அணைச்சிருங்க. உடம்பெல்லாம் 1000 ஊசி குத்துற மாதிரி இருக்கு. என்னங்க, நான் இந்த லைட்டை ஆஃப் பண்ண சொன்னேன், நீங்க இவ்வளவு லைட் போடுறீங்களே. காயத்ரி, நல்ல வெளிச்சமா இருந்தாதான் குழந்தை சிவப்பா பிறக்கும். இந்த மாதிரி எல்லாம் பேசுனீங்கன்னா நான் வெளியில போயிடுவேன். நான் இப்ப சிவப்பா இல்லையா? உங்க அப்பா அம்மா லைட் அணைச்சிருக்க மாட்டாங்க. லைட் ஆஃப் பண்ணிடுங்க. லைட் ஆஃப் பண்ணாதான்